சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு கயல்? எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உன் அழுகைக்கு காரணம் யார் மட்டும் சொல்ல, வெட்டி போட்டுற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன ஏதோ மறைக்கிற, அது என்னன்னு சொல்ல. நீ இப்படி எல்லாம் அழற ஆளே கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சர்வசாதாரணமா சமாளிச்சுட்டு போறவ நீ. இப்படி உடைஞ்சு போய் அழறனா இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய காரணம் இருக்கு. கண்ணாடி முன்னாடி நின்னு உன்னை நீ துரதிருஷ்டசாலின்னு சொல்லி அழுதுருக்க. அதை தனம் கேட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டா. எதுக்காக நீ அப்படி ஃபீல் பண்ணன்னு என்கிட்ட நீ சொல்லியே ஆகணும். இல்ல வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவ. நீ சொல்ற வரைக்கும் யாரும் விட மாட்டோம். மூர்த்தி, எழில நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்லைன்னு நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? எனக்கும் எழிலுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிறவங்களால எப்படி அதை ஏத்துக்க முடியும்? கயல், சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணுமே இல்ல. ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்கிற? சரி, நீ வேலைக்கு ஆக மாட்ட. நான் அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா. என்ன மூர்த்தி நீ? அம்மா அம்மா, நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்ச அம்மாவால தாங்கிக்க முடியாது. ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லை. அப்ப என்னன்னு சொல்லு. சரி, சொல்றேன். என் அழுகைக்கு காரணம் திடீர்னு எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. நிச்சயம் நடக்கும் போதும் கல்யாணம் நடக்கும் போதும் நம்ம அப்பா கூட கூட இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அப்படி அழுக வந்துருச்சு. அப்பா இருந்து அப்பா அம்மாங்கிறது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தெரியுமா? அப்பாவை தாண்டி குழந்தைங்களை அடக்காக்குற சக்தி இந்த உலகத்துல யாருமே இல்ல. எனக்கு நடந்துட்டு இருக்கிற எல்லா நல்லதுலயும் அவரு உயிரோட இருந்து பண்ணி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். வேதவழி ஒரு பக்கம் அன்பை கொல்ல நினைக்கிறதும், பெரியப்பா பெரியம்மா ஒரு பக்கம் ஏதாவது ஒரு கலவரம் வெடிக்குமான்னு காத்துட்டு இருக்கிறதும், ராஜலட்சுமி அத்தை அவங்களோட பணக்கார தோரணைய நம்ம கிட்ட காட்டுறதும், எவ்வளவு மன போராட்டம் பாத்தியா? அப்பான்னு அந்த ஒத்த உயிரை இருந்திருந்தா, ஒத்த ஆளா இருந்து தனியா டீல் பண்ணிருப்பார்ல. நம்மள சுத்தி இருக்கிற வில்லனுங்களெல்லாம் அவரே பந்தாடி இருப்பார். அந்த புனிதமான உறவை இழந்து நிக்கிறனா ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவதான். நான் ஒரு துரதிர்ஷ்டசாலின்னு எனக்கு நானே அழுது புலம்பிட்டு இருந்தேன். அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஹே தங்கம், நீ ஏன்டா ஃபீல் பண்ற? இங்க பாரு, அப்பா இல்லைன்னு நீ ஏன் வருத்தப்படணும்? அப்பாதான் நம்மளை சுத்தி இங்கதான்டா இருக்காரு. என்ன கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். இங்க பாரு, உன் கல்யாணத்துல பாரு,
அப்பா உயிரோட இருந்தா எப்படி நடத்தி வைப்பாரோ அதை விட பல மடங்கு சூப்பரா நான் நடத்தி வைப்பேன். என்ன நம்பு. உன் கல்யாணத்தன்னைக்கு நம்ம அப்பாவை நீ பாப்ப. இது சத்தியம்.